ரீசன்ட் ரிசர்ச்சில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸ், யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸில் இருக்கிற கெமிக்கல்ஸ், இதெல்லாம் தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் பிசிஓடி இஷ்யூஸு, தைராய்டு ப்ராப்ளம்ஸு, இன்ஃபர்டிலிட்டி போன்ற பிரச்சனைகள், ஒபேசிட்டி, மூட் ஸ்விங்ஸ் கூட ஏற்படுது. ஸோ இந்த கெமிக்கல்ஸை எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸ் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னே ஒரு ஹார்மோன் மாதிரி மிமிக் பண்ணும். ஹார்மோனல் ரிசப்டார்ஸோட போய் அட்டாச் ஆகும். ஸோ இதனால் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகும். நம்ம பாடி கன்ஃபியூஸ் ஆகி செக்ரேட் பண்ண வேண்டிய ஹார்மோன்ஸ் சரியாக செக்ரேட் பண்ணாது. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, ஆர்கானிக் ஃபுட்ஸை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லி படித்து பார்த்து வாங்குங்க. மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ஆயுர்வேதா ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.